தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பொருளாதார அடிப்படையில் முரண்பட்ட பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வீரபாண்டியன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மசோதாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பொருளாதார அடிப்படையான சட்டத்தை, பொருளாதார அடிப்படையான இடஒதுக்கீட்டு சட்டத்தை திரும்ப பெறு. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்களை மேலும் குழி தோண்டி புதைக்கும் விதமாக இந்த இடஒதுக்கீட்டை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். நாம் முற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை சாதியின் அடிப்படையிலே வெறுப்பவர்கள் அல்ல, எதிர்ப்பவர்கள் அல்ல. இன்றைக்கு முற்பட்ட வகுப்பை சார்ந்த ஏழை எளிய பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கக்கூடிய பிரிவினருக்கு இடஒதுக்கீடு தருவதற்கான சட்டத்தை மோடி அரசு நிறைவேற்றியிருக்கிறது. அதை நாம் எதிர்க்கிறோம் என்பதால் அந்த முற்பட்ட வகுப்பை சார்ந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரை எதிர்ப்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. முதலில் இந்த தெளிவை விளக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன், தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது திராவிடர் கழகமோ பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு உதவக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்களை நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்த மோடி அரசு சூது சூழ்ச்சி செய்து மக்களை ஏமாற்றுவதற்கு, அதிலும் குறிப்பாக முற்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களையே ஏமாற்றுகிற வகையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் மோடி வாக்குறுதி அளித்ததன்படி அனைவருக்கும் 15 லட்சத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையில் வழங்கக்கூடாது. அதுதான். ஏன்னா வறுமைங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கு. வறுமையை ஒழிக்கணும்னா மோடி என்ன செஞ்சிருக்கணும்? அவர் இந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி என்ன? 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம். 10 லட்சம் பேருக்காவது தர முடிந்ததா? ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவோம் சொன்னார். போட்டிருந்தா கூட வறுமை ஒழிச்சிருக்கலாமே. அது பார்ப்பனர்களுக்கும் போய் சேர்ந்து இருக்குமே. எஸ்சி எஸ்டி கூட கொடுக்க வேண்டாம், முதல்ல ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கொடுங்க. அதில் கூட ஏழைகளின் வங்கியில 15 லட்சம் ரூபாய் போடுங்க, வறுமை ஒழிஞ்சிரும். அதில் உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது? அவங்க வீடு வாங்க போறாங்க. அதுல இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்பதற்காக எந்த பார்ப்பனர்களுக்காவது முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காவது கல்வி கூடங்களிலே வேலை வாய்ப்பிலே உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா? அதுதான் கேள்வி. மேலும் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விசிக சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்தார். சனாதன சக்திகளை விரட்டி அடிக்கிற களத்தில் நாங்கள் ஒருங்கிணைந்து நிற்போம். இந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு சட்டத்தை சட்ட ரீதியாகவும் எதிர்கொள்வோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடுப்போம். இது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கக்கூடிய வகையிலே கொண்டு வரப்பட்ட ஒரு மோசடி சட்டம். சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் நாடாளுமன்றத்திலே இதை எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தள், முலாயம் சிங் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சி போன்ற இத்தனை கட்சிகளோடும் இணைந்து போராடுவதற்கு ஆசிரியர் ஐயா அவர்களோடு சேர்ந்து நாங்கள் கலந்தாய்வு செய்து முடிவெடுப்போம் என்பதை சொல்லி, சனாதனத்தை வேறெடுப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். அதற்கான இன்னொரு களம்தான் ஜனவரி 23 திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்தவிருக்கிற தேசம் காப்போம் மாநாடு. அந்த மாநாட்டில் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் தோழமை கட்சி தலைவர்களும் பங்கேற்க இருக்கிறோம்.